வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். நாங்கள் துணிஞ்சுதான் நிற்கிறோம். இனி இவ விட இல்லைன்னா நாங்கள்லாம் கம்பி அப்படிங்கிட்டு உள்ள போகணும். எங்கட மக்கள் எல்லாம் நாங்கள் போக வேணும். கடைசி நேரம் வேண்டாலும் எங்கட மண்ணில் நாங்கள் வாழ வேணும். எனக்கு பின்னாலே போடப்பட்டிருக்கும் முட்கம்பியை பார்த்தவுடன் நிச்சயமாக இது ஒரு விடுவிக்கப்பட்ட பகுதி என்றுதான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் எமது வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் அதிகளவான இந்த பகுதியை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் தற்பொழுது மயிலிட்டி 246 இலக்கம் கொண்ட இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நான் நின்று கொண்டிருக்கும் இந்த பாதை சாந்த சந்தியிலிருந்து ஊரணி வரை செல்கின்ற பாதை. இந்த பாதையின் இடையே தான் இந்த முட்கம்பி கூட போடப்பட்டிருக்கின்றது. முட்கம்பிக்கு இந்த பக்கம் விடுவிக்கப்பட்ட பகுதி, முட்கம்பிக்கு அந்த பக்கம் விடுவிக்கப்படாத பகுதி. விடுவிக்கப்படாத பகுதியாக இருந்தாலும் அந்த முட்கம்பிக்கு உள்ளே இருக்கின்ற சில பகுதிகள் விடுவிக்கப்பட்டு விட்டன என்று சொல்லி அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட பின்னரும் கூட இராணுவத்தினர் அந்த இடத்திலே தான் இருக்கிறார்கள். விடுவிக்கப்பட்டு சில நாட்களேயான அல்லது சில வருடங்களேயான இந்த விடுவிக்கப்பட்ட பகுதியில் பல்வேறு இடங்கள், உங்களுக்கு அறிந்த இடங்கள், நீங்கள் வசித்த இடங்கள் கூட இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் பார்க்கலாம். வாருங்கள் எம்மை தொடர்ந்து. இந்த இடத்திலிருந்து இந்த ஊரணிக்கு செல்கின்ற வீதியினூடாக சென்றால் காங்கேசன்துறை வரை செல்ல முடியும். இல்லைன்னு சொன்னால் இன்னொரு பக்கத்தால் திரும்பி பருத்தித்துறை வீதியால் பருத்தித்துறையை கூட செல்ல முடியும். இந்த வீதியில் நீங்கள் அன்றைய நாட்களில் 1990ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கால பகுதியில் இந்த வீதியினூடாக செல்கின்ற 278ஆம் இலக்க பேருந்தில் கூட ஏறி பயணித்திருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் அந்த நாட்களில் அந்த பேருந்தில் பயணித்த மக்கள் அன்று சென்ற ஞாபகங்களை தற்பொழுது மீட்டு தருகின்றார்கள் எங்களுக்காக. ஆயிரத்தி 1990ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கால பகுதியில் நீங்கள் இந்த மயிலிட்டி பகுதியில் வசித்த காலத்தில் இங்கே இருந்த நீங்கள் பாவித்த பாதை தற்பொழுது இடையில் வழிமறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் இன்னொரு பாதை வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் இந்த பாதை ஏதோ ஒரு ஊரை நோக்கி செல்கின்றது என்று. அவ்வாறு இல்லை. இந்த பகுதிகள் விடுவிக்கப்பட்டு சில காலங்கள் தான் ஆகியுள்ளன. அதனால இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தங்களுடைய காணிகளை எல்லைப்படுத்தும் முயற்சியில் கூட ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் ஒருவர் தன்னுடைய காணிக்கு செல்வதற்காக அவருடைய காணி இடையில் இருக்கின்றது. இந்த காடாக இருந்த பகுதியின் இடையில் இருக்கின்றது. தன்னுடைய காணிக்கு செல்வதற்காக புதிய ஒரு பாதையை கூட அமைத்திருக்கின்றார். இந்த செம்மண்ணையும் அமைக்கப்பட்டிருக்கும் பாதையும் பார்த்தவுடன் கூட உங்களுக்கு கூட நீங்கள் புலம்பெயர் நாடுகளில் வசித்தாலும் மீண்டும் இங்கே வந்து உங்களுடைய இடங்களில் குடியேற வேண்டும் என்ற ஆசை ஏற்படலாம். அவ்வாறான உங்களுடைய இடங்களையும் நாங்கள் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கின்றோம்.
நாளும் எல்லாரும் நிற்கிறோம். நாங்கள் முள்ளி வாய்க்காலுங்க நின்ற முள்ளு கம்பி வேலைக்கு எங்களை விடுதலை செய்ய சொல்லி இன்றைக்கு நிற்கிறோம். என்ன தெரியுமோ எங்கட காணி எப்படி கூட சரி முள்ளு கம்பி வேலைக்கு இஞ்சால நிற்கிறோம். இது தேவை அவங்களுக்கு. எனக்கு அருகிலே ஆதங்கத்துடன் நிற்கும் இந்த அம்மா இந்த மயிலிட்டி 246ஆம் இலக்கத்தை சேர்ந்தவர். இந்த இடத்துல இருக்கிற இந்த அம்மாவுடைய வீடு இராணுவத்தினருடைய உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள், அதாவது விடுவிக்கப்படாத பகுதிகள் இருக்கின்றது. அந்த வீட்டினை பற்றிய நினைவுகள் அவருக்கு தற்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் தன்னுடைய மனதில் இருக்கின்ற ஆதங்கங்களை எங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ள போகின்றார். அவற்றையும் கேட்டு பார்க்கலாம். வணக்கம் அம்மா, உங்களுடைய வீடு 26 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் இந்த வீட்டில் வசித்திருப்பீர்கள். இப்பொழுது இன்னும் விடுவிக்கப்படவில்லை. விடுவிக்கப்பட்ட பகுதியில் மக்கள் வசித்தவுடன் உங்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கும். என்ன அப்படியான நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆசை வருகின்ற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மனம் எவ்வாறு இருக்கும்? எப்ப போகணும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, எங்களுக்கு இப்போ அங்கே இடங்கள் விட வேணும். எல்லா இடம் விடைக்குள்ள விட வேணும். எங்களுடைய ஜனாதிபதி சொல்றார், அங்கே ஒரு மண் சரிவு நடந்தோன்னு சொல்றார், மாதம் 50,000 அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றார். அடுத்தது உடனே அவைகளுக்கு இன்றைக்கு பேப்பர்லாம் இருக்குது, அவைகளுக்கு துரிதப்படுத்துங்க, அவை காசை கொடுங்க, வீட்டை கொடுங்க. நாங்கள் 30 வருஷம் நிற்கிறோம் அங்கே வீடு வாசலை விட்டுட்டு. ஏன்னா எங்களுக்கு சொந்த வீடு இல்லை. எங்களோட 30 நீங்கள் ஆரம்பத்திலேயே இங்கே இருந்து இடம்பெயர்ந்து போனீர்கள். 26 வருடம் இல்ல 30 வருடம் உங்களுடைய வீடு. 90ஆம் ஆண்டு நாங்கள் இந்த வீட்டை விட்டு எங்கட குழந்தைகளோட உடம்பு எல்லாத்தையும் மட்டும் உடுப்பட போனாங்க. உங்களுக்கு எத்தனை வயது நீங்கள் இங்க இருந்து இடம்பெயர்ந்து? எனக்கு அப்ப வலிக்கிட்டு போயில நான் 42 வயசு இருக்கும். இப்ப ஒரு குடும்ப தலைவியா இருந்திருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளோட தான் சென்றனீர்கள். என்ன அப்ப இவ்வளவு காலம் எல்லாம் பல்வேறு இடங்கள் இடம்பெயர்ந்து இருந்து போட்டு மீண்டும் வருகை தந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் உங்களுடைய வீடு விடுவிக்கப்படையில. இது தொடர்பாக யாருக்காவது, அதாவது இந்த இடம்பெயர்வுகள் சம்பந்தமான அதிகாரிகளுக்கு அறிவித்திருக்கிறீர்களா? உங்களுடைய இடங்களை மீண்டும் விட்டு தருமாறு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறீர்கள்? அவங்களுக்கு முக்கியமாக இந்த இடங்கள் விடுபட வேணும்னு சொல்லி எங்கட டிஎஸ் இருக்கிற சுரிமோகன் இன்றைக்குமா திருவாள சிறுசேனா வார 18ஆம் தேதி ஆனி மாதம் 18ஆம் தேதி துரையப்பா ஸ்டேடியத்தை திறந்து வைப்பதற்காக வருகிறார். அப்ப இந்த இடங்களுக்கு விரைய தருவதென்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய பத்திரிகைகள் கூட வந்திருக்கின்றது, விடுவிக்கப்படாத பகுதியை நோக்கி நாங்கள் செல்வோம்னு சொல்லி வெளிவடக்கு மக்கள் அறிவித்திருக்கிறார்கள். வெள்ளை கொடியை கொண்டு செல்வோம், அப்படி யாரும் சுட்டாலும் பரவாயில்லை, எங்களை விடணும், எங்கள் இடத்துக்கு விடணும்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் இந்த இடத்திற்கு விரைய பார்ப்பார்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்களா? நீங்கள் ஏதாவது அவர்களிடம் சொல்ல விரும்புகிறீர்களா? நாங்கள் ஜனாதிபதியை கேட்கிறோம். ஜனாதிபதி நாங்கள் முற்று முழுதான் நம்புறோம். எங்கட பார்க்கலாம் நம்ம ஜனாதிபதியா வந்தவர். நாங்கள் மக்கள் எங்கட தமிழ் மக்கள் அடிச்ச பார்க்கலாம் ஜனாதிபதி அவரை முடிச்சா நம்புறோம். அவர்கிட்ட சொல்லுக்கு மரியாதை கொடுக்குறோம். என்ன இப்போ அவர் சிங்கள மக்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் செய்கிறாரோ, 50,000 ரூபா காசு கொடுக்குறாரு, உடனே வீடு கொடுக்கணும்னு சொல்கிறார். அதே மாதிரி எங்களுக்கு இது வரைக்கும் இந்த 30 வருஷமாக எங்களுக்கு எந்த ஒரு அரசியல் ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல. எந்த நிவாரணமும் எதுவுமே கிடைக்கல. 31 மாவட்டம் எங்கட மக்கள் இருக்கணும். ஒரு 10 அடி நிலத்துக்குள்ளே எங்கட மக்கள் வாழினோம். எனக்கு அருகிலே ஒரு செல்ல நாய்க்குட்டி ஒன்று தடவ படுத்திருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாய்க்குட்டி இங்காலே விடுவிக்கப்படாத ஏரியாவுக்குள் இராணுவத்தினர் வளர்த்து கொண்டிருக்கும் நாய்க்குட்டி. என்னதான் மக்கள் போய் வர முடியாது என்றாலும் இவர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சென்று விளையாடி கொண்டிருக்கிறார். இது அவர்கள் செல்லமாக வளர்க்கும் நாய்க்குட்டி தான். இந்த நாய்க்குட்டியை பார்க்கும்போது நீங்கள் இந்த பகுதியில் வசித்த காலங்களில் இது போன்ற செல்ல பிராணிகளை வளர்த்த நினைவுகள் தான் உங்களுடைய ஞாபகத்திற்கு வரும். எல்லோரும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். தங்களுடைய பொழுதுபோக்குக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக இவர்கள் கூட செல்லமாக இந்த நாய்க்குட்டியை பேர் சொல்லி அழைக்கின்றார்கள். தமது செல்ல பிராணியாக வளர்த்து வருகின்றார்கள்.
உங்களுடைய வீடு இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ இல்ல அழிவடைந்திருக்கும் என்று நினைக்கிறீர்களோ? இங்க இருந்து பார்க்க உங்களோட வீடு தென்படக்கூடியதா இருக்கு. என்னோட வீட்டு முத்தத்தில் தான் ராணுவம் இருக்குது. வீடு உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு அதில் ஒரு செண்டிகை போட்டோண்டா அதில் ராணுவம் இருக்கிறோம். அதில் நான் கேட்டேன், அதில் ரெண்டாவது சொல்லிச்சுன்னா நாங்கள் அவை சம்பளத்துக்கு வேலை கொண்டு அவைக்கும் எங்களுக்கும் எந்த கோவங்களும் இல்லை. அவையில் எங்களை வெங்கட புள்ளியால் அவையல் அவை வெங்கட புள்ளி அவை வந்தது அங்கட வேலைக்கு அவைக்கு மனசி புள்ளியால் எல்லாம் இருக்கும். அவங்க குடும்பம் என்ன எங்களுக்கு அரசோட தான் கோவம். எங்களுக்கு கோவம் அண்டு இல்லை. நாங்கள் மத்திரியை முழுசாக நம்புகிறோம். இன்றைக்கு பாடா ஸ்டேடியம் திறந்து ஓட்டு போட எங்களுக்கு ஸ்டேடியம் வேண்டாம். என்ன எங்களுக்கு வேணும் எங்கள்கிட்ட காணியும் எங்கள்கிட்ட காணி எங்கள்கிட்ட வீடு எங்கள்கிட்ட வளவெல்லாம் தந்ததுக்கு பிறகு செய்யட்டும். என்ன இன்றைக்கு ராணுவம் அங்கே வச்சிருக்கு, ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்குது, தோட்டம் செய்யணும், விவசாயம் செய்யணும், எல்லாம் செய்யணும். எங்கள்கிட்ட காணியில் எங்கள்கிட்ட காணி என்ன தேவை கவைக்கு விமானம் விரிவாக்கம்னு சொன்னால் அதெல்லாம் எடுத்து அந்த இடத்து எடுத்தோன்னா எங்கள்கிட்ட எடுத்து எங்களுக்கு தர வேணும். நீங்கள் முதல் இந்த பகுதியில் வசித்த காலத்திலும் கூட விமான நிலையம் இருந்தது என, ஆனால் மீதி இடங்களில் நீங்கள் வசித்தீர்கள். அந்த இடங்களை மீண்டும் விட சொல்லித்தான் நீங்கள் கேட்கிறீர்கள் என. நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய மனதிலிருந்து வருகின்ற ஆதங்கத்துக்கு நிச்சயமாக பதில் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இன்னும் ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முதல் இந்த அம்மாவிடமிருந்து நாங்கள் தற்பொழுது விடைபெறுவோம். பல்வேறு தடைகளை தாண்டி தற்பொழுது தங்களுடைய நிலங்களுக்கு மீண்டும் வந்திருக்கின்ற மக்களுடையதும் அவர்களுடைய இடங்களை பற்றியதும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. ஒளிப்பதிவாளர் புவியுடன் இணைந்து என்றும் உங்கள் லேக்கா. நன்றி நேர்களே. இந்த இடத்திலிருந்து நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கொள்வோம். இது வணக்கம் தாய்நாடு. வெளிநாடுகளில் இருக்கின்ற மருத்துவ மாணவர்கள் வந்து குறுகிய கால பயிற்சிக்காக இங்கே வருகிறார்கள். அதைவிட இங்கே இருக்கின்ற பலவகையான உபகரணங்கள் வந்து வைத்திய உபகரணங்கள் வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக சொல்லி குறிப்பிட்டிருந்தீர்கள். என்னென்ன உபகரணங்கள் தரப்பட்டன அதை பற்றி? குறிப்பாக எமக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற பிரதான உபகரணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அது தவிரவும் வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு நாடுகளிலும் இருந்து எங்களுக்கு நிதியுதவிகளும் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்படுகின்றன. குறிப்பாக ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன் AMF மற்றும் IMHO இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அமெரிக்கா, மியோட் UK போன்ற நிறுவனங்கள் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் உபகரணங்கள் மற்றும் பல்வேறு நிதியுதவிகளை இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்திக்காக அனுப்பி வைக்கின்றார்கள். அது தவிரவும் தனிப்பட்ட ரீதியிலும் இங்கே சில சமயங்களில் வந்து வைத்தியசாலையின் வளர்ச்சிக்காக உதவி புரிகின்றார்கள். இருக்கின்ற நோயாளர்களுக்கு வந்து மேலதிக சிகிச்சைகள் எல்லாமே இடம்பெறுகின்றன. இருந்தாலும் கூட இங்கே மேலதிக சிகிச்சை வழங்க முடியாமல் கொழும்பு பிரதான வைத்தியசாலைக்கு எந்தெந்த நோய்க்கு சிகிச்சை செய்ய முடியாமல் அனுப்புகிறீர்கள் நோயாளர்களை? அந்த நோய்களை பற்றி குறிப்பிடுங்கள், என்ன நோய்கள் என்று சொல்லி. குறிப்பாக இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் தற்போது கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். ஆனால் எதிர்வரும் 3 மாதங்களின் பின்னரே நாங்கள் இருதய சத்திர சிகிச்சை இங்கே ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனவே அது சம்பந்தப்பட்ட சிகிச்சைக்காக நாங்கள் கண்டி, கொழும்பு போன்ற இடத்துக்கு அனுப்புகின்றோம். இது தவிரவும் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மிகவும் சிக்கலான சத்திர சிகிச்சைகளுக்கு கொழும்புக்கு அனுப்ப வேண்டி இருக்கின்றது.
வருடங்களுக்கு முன்னர் வந்து புலம்பெயர் நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகின்ற மக்களில் யாழ்ப்பாண இந்த போதனா வைத்தியசாலையை நாடி வருகின்ற நோயாளர்கள் வந்து மிக குறைவாகவே காணப்பட்டார்கள். பலவேறு காரணங்கள் கூட குறிப்பிட்டார்கள். அந்த வகையிலே இப்போதைய காலப்பகுதியிலே வந்து தனியார் வைத்தியசாலைக்கு செல்வதை விட இந்த வைத்தியசாலைக்கு நாடி வருகிறார்கள். அதற்கான காரணத்தை பற்றி குறிப்பிடுங்கள். பொதுமக்கள் அனைவரினதும் வைத்தியசாலை, குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களும் இங்கே ஏற்ற சிகிச்சை பெறுவதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. குறிப்பாக போதிய அளவு நிதிகள் ஒதுக்கப்பட்டு பல்வேறு வேலை திட்டங்கள், குறிப்பாக இங்கு கட்டிட குறைபாடுகள் காணப்படுகின்றன. அவையும் கட்டிட வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆளணி பற்றாக்குறையும் ஓரளவு சீர் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக எங்களுக்கு தாதிய பற்றாக்குறை இன்னும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இருந்தாலும் இருக்கின்ற இந்த வசதிகளை கொண்டு உயர் ஒரு சேவையை வழங்க நாங்கள் எத்தனிக்கின்றோம். வைத்தியசாலையில் பொறுப்பேற்பதற்கு முன்னர் நீங்கள் வன்னி மாவட்டத்திலே உங்களுடைய சேவையை ஆற்றி வந்தீர்கள். அந்த வகையிலே யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியிலே நீங்கள் மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் என்னென்ன இடர்பாடுகளை எதிர்கொண்டீர்கள்? குறிப்பாக யுத்தத்துக்கு முன்னரான காலப்பகுதியிலும் நான் கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதிகளிலே கடமையாற்றியிருந்தேன். கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் பணிப்பாளராகவும் கிளிநொச்சி மாவட்டத்தின் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளராகவும் கடமையாற்றியிருந்தேன். அந்த கால பகுதியில் எங்களுக்கு மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, போதிய அளவு ஆளணி பற்றாக்குறை, அது தவிரவும் எங்களுக்கு போதிய அளவு கட்டிட வசதிகள் இல்லை. பல்வேறு குறைபாடுகள் மத்தியில் எவ்வாறு ஒரு பொருத்தமான ஒரு சேவையை வழங்குவது என்பதை கற்றுக்கொண்டேன். குறிப்பாக இந்த யுத்தம் நடைபெற்ற இடம்பெயர்ந்த வைத்தியசாலைகளிலும் நான் பல இடங்களிலே கடமையாற்றியிருக்கின்றேன். அப்போதும் மிக குறைவான ஆளணி மற்றும் வசதிகளோடு எவ்வாறு கடமையாற்றுவது என்பதை அறிந்து கொண்டேன். குறிப்பாக இருக்கின்ற வசதிகள் எவ்வாறு சிறப்பாக செய்வது என்பதை கடந்த ஒரு தசாப்தத்துக்கு மேலாக கடமையாற்றினேன். அது எனக்கு ஒரு படிப்பினையாக இருந்தேன். எனவே என்னுடைய எண்ணம் இருக்கின்ற வசதிகளுக்கு முதல் சிறப்பாக செய்ய வேண்டும். மேலதிகமாக ஒரு வசதியை சரியான முறையில் நடைபெறுத்த போது அது ஒரு சிறப்பான சேவையாக வழங்கும். யுத்தத்தின் பின்னர் நான் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளராக கடமையாற்றியிருந்தேன். நீங்கள் இந்த வைத்தியசாலைக்கு பொறுப்பேற்ற பின்னர் இந்த வைத்தியசாலையினுடைய ஒழுங்குமுறைகள் வந்து மிக நேர்த்தியான முறையிலே இருக்கின்றன சொல்லி மக்கள் மத்தியிலே கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே நீங்கள் என்னென்ன செயற்பாடுகளை முன்னெடுத்தீர்கள் என்பதை பற்றி குறிப்பிடுங்கள். குறிப்பாக நான் இந்த மருத்துவ நிர்வாக பட்ட படிப்பை முடித்து வெளியேறி இருந்ததனால் இந்த வைத்தியசாலை சிறப்பாக இயக்க வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான எண்ணம். எனவே இந்த வைத்தியசாலையை சுத்தமாக வைத்திருத்தல், நோயாளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்தல், இங்கே வருகின்றவர்களில் நோயாளிகளே மிகவும் முக்கியமானவர்களாக கருதப்பட வேண்டும் என்ற எண்ணம். அது தவிரவும் இந்த வைத்தியசாலை பகுதியை விரைவாக திருத்தி ஓரளவு மக்களுக்கு சௌகரியமாக இருந்து சிகிச்சை பெறக்கூடிய வசதிகளை செய்வதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
குறிப்பாக இங்கே வந்த உத்தியோகத்தர்களிடையே காணப்பட்ட ஒரு சில பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து அவர்கள் சிறப்பாக செய்வதற்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நான் மட்டுமல்ல, இங்கே பல நிபுணர்களும் பல வல்லுநர்களும் சிறப்பாக இருக்கின்றார்கள். இவை ஒழுங்குபடுத்தி ஒரு அணியாக நின்று செய்கின்ற போது பலருக்கும் இந்த வைத்தியசாலை சிறப்பாக செயற்படுவதாக குறிப்பிடுகின்றார்கள். எங்களுடைய ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வந்து இந்த வைத்தியசாலையை பற்றியதான பல கேள்விகள் இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்களே அளித்து விட்டீர்கள். அதற்காக எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளும், குறிப்பாக ஐபிசி நிறுவனத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். யாழ் போதனா வைத்தியசாலையிலே வந்து ஒரு கிறிஸ்தவ தேவாலயம், அதைவிட எனக்கு பின்னாலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வைரவர் ஆலயமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கலாம் நேயர்களே. இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி. இன்னும் ஒரு தாய்நாட்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன்